இப்போ சிஎஸ்ஐக்குள்ள சிஎஸ்ஐ அந்த அவங்களுக்குள்ளலாம் ஃபால்ஸ் டாக்டர் ஜாஸ்தி கிடையாது. ஃபால்ஸ் டாக்டர் நிறைய வந்து பெண்டிகாஸ்டுக்குள்ள தான். ஏன்னா இம்பேலன்ஸ். சிஎஸ்ஐ செம்ம பேலன்ஸாக இருக்கிறதுனால ஃபால்ஸ் டாக்டர் வரலையா? இது எந்த ஒரு நியாயம்? அவங்க வாசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்காமல் விட்டுட்டோம்ல. அப்போ அந்த பிள்ளைய வந்து குளிப்பாட்டின தண்ணி தான் கொட்டணும், பிள்ளையும் கொட்டியாச்சு. ஆனால் சிஎஸ்ஐ அதை செய்யலை, சிறப்பாக செஞ்சதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் செம்ம ஜோக்கு. ஹோலி மேட்ரிமோனி அது வர்றதான் இந்த நம்ம எழுப்புதல்னு சொல்றதனுடைய கடைசி கட்டமாக இருக்கும். ஹோலி மேட்ரிமோனி, பரிசுத்த விவாகம். அந்த விவாகம் நடந்தாதான் எப்படி எப்படி ஒரு செகண்ட் அண்ணா, இப்போ நீங்க அந்நிய பாஷை பேசும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் ஒன்றும் ஃபீலிங்லாம் கிடையாது. அது சந்தோஷமா ஒரு என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எப்பவுமே என்ஜாயிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்போ எதுக்கு நீங்க அந்நிய பாஷை பேசணும்? நான் பேசணும்னு கட்டாயம் கிடையாது. அது இட் இஸ் a part of my prayer exercise. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல? நான் அதான் வந்து என்கரேஜ் பண்றேன். I encourage but I don't emphasize. கொஞ்சம் ஹீட்டடாக ஆர்கியூமெண்ட் மாதிரி போதில்ல. என்னன்னா, இந்த ஜிபிஎஸ் ராபின்சன் எப்படிப்பட்ட நபர்? அந்நிய பாஷை வரத்தை கிஃப்டாக பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு நம்பக்கூடிய நபர். எதை சொல்கிறேன்? ஏன்ட்டே அந்த வேலையை பண்ணியிருக்காரு. எங்கே வச்சு? ஜிஎஸ்ஜிசின்னு சவுத் ஆம்டனில் ஒரு இண்டிபெண்ட் சர்ச்சுன்னு சொல்லப்படுற இடத்துல நான் மறுபடியும் பிறந்து ஆண்டவருடைய பிள்ளையாக ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப மோசமான ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தையாக இருக்கும்போது என்னை ஏமாற்ற நினச்சார். அது எப்படின்றதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. எனக்கு வந்து இம்பார்ட் பண்ணுறேன்னு வராரு. நான் உண்மையாகவே மனசு ஒடிஞ்சு போய் எல்லாருக்கும் அந்த வரம் இருக்குது, எனக்கு இல்லையே ஏசப்பா எனக்கு கொடுங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அழுது ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். இவர் அங்கே வந்து பெற்றுக்கொள்ன்றாரு. நான் இன்னும் அழுது ஏசப்பான்னு அழுது ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து அவிசுவாசத்தின் ஆவி விலகுவதாகன்னாரு. அப்போ கூட எனக்கு சொல்கிறாருன்னு நான் நினைக்கல. நான் வந்து காமனாக எல்லாருக்கும் சொல்கிறாருன்னு நினச்சி, ஏசப்பா நான் அவிசுவாசத்துலலாம் இல்லை, உண்மையிலே விசுவாசத்தில் தான் கேட்குறேன், ஒருவேளை எனக்குள்ளே அவிசுவாசம் இருந்தால் அதை எடுத்து போட்டு எனக்கு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன். என் மூஞ்சுக்கு முன்னாடியே வந்து அவிசுவாசத்தின் ஆவின்னு தட்டுறாருங்க லைட்டாக. அந்த அளவுக்கு தட்டுனா இப்படி இல்லை, க்ளோஸாக என்னதான் சொல்கிறாரு அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு திறந்து பார்த்தா என்னதான் பயங்கரமாக அழுகுறேன். அப்பா நான் உண்மையிலே அவிசுவாசத்தில் இல்லை, எனக்கு கொடுங்க ப்ளீஸ், ஒருவேளை என்னை அறியாமல் நான் அவிசுவாசத்தில் இருந்தால் அதை எடுத்து போட்டு எனக்கு விசுவாசத்தை கொடுங்க ப்ளீஸுன்ற. ரொம்ப நேரம் அவர் முட்டி மோதி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை, அவர் போயிட்டார். நானும் அழுது ஏக்கத்தோடு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பைபிள் படித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லாம் வந்தப்பறம் தான் தெரிஞ்சு, ஆடா பாவிங்களா என்னை இப்படியெல்லாம் ஏமாற்றிட்டீங்க. ஸோ அதனால் அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர் தான் ஆர் ஸ்டான்லியை கார்னர் பண்ணும் விதமாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காரு. தொடர்ந்து என்னென்ன நடக்குது, ஆர் ஸ்டான்லி எப்படியெல்லாம் வளைஞ்சு கொடுத்தா எழுப்புதல் வரும்னு சொல்கிறாரு, அது உண்மையா? அதுக்கு அவர் என்னென்ன செஞ்சாருன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இந்த வேர்ட் ஆஃப் காடை குறைச்சி ஸ்பிரிட் ஆஃப் காடை கூட்டியாச்சு. அப்போ என்ன இம்பேலன்ஸ், அப்போ என்ன எரர், அப்போ என்ன துருபதேசம், எல்லாம் வந்துருச்சுல்ல. வேர்ட் ஆஃப் காடை கூட்டி ஸ்பிரிட்டை குறைச்சா அதுவும் இம்பேலன்ஸ் தானே. இப்போது வேர்ட் ஆஃப் காடை குறைச்சி ஸ்பிரிட்டை தூக்குனா இம்பேலன்ஸ் வந்துருச்சுலன்னு கேட்க தெரியுதுல்ல. அப்போது ஏன்னா இவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ஸ்பிரிட்னா ஆவியில் நிறைஞ்சு, வேர்ட் ஆஃப் காட்னா பிரசங்கம், இது ரெண்டு தான் மீன் பண்ணுறாங்க. பெந்தகோஸ்தே மொமெண்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, சிஎஸ்ஐலேருந்து மாறுபட்டு ஸ்பிரிட்டுன்னு போய் வேர்டுக்கு கம்மியாக கொடுத்துறாங்க, இம்பேலன்ஸ் வந்துருச்சு, எல்லா கள்ள உபதேசம் வந்துச்சு. அப்போது சிஎஸ்ஐயில் என்ன இருக்குது? வேர்டு இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் முடியும், அங்கே உண்மையிலே வேர்டெலாம் இல்லை, ஸ்பிரிட்டே இல்லை, அதுவும் இம்பேலன்ஸ் தானே. அங்கேயும் கள்ள உபதேசம் வந்திருக்கணும் தானே. ஆனால் என்ன சொல்லுவாருன்னு பாருங்கள். இப்போ சிஎஸ்ஐ அந்த அவங்களுக்குள்ளலாம் ஃபால்ஸ் டாக்டர் ஜாஸ்தி கிடையாது. ஃபால்ஸ் டாக்டர் நிறைய வந்து பெண்டிகாஸ்டுக்குள்ள தான். ஏன்னா இம்பேலன்ஸ். சிஎஸ்ஐ செம்ம பேலன்ஸாக இருக்கிறதுனால ஃபால்ஸ் டாக்டர் வரலையா? இது எந்த ஒரு நியாயம்? குழந்தை ஞானஸ்நானம் ஃபால்ஸ் டாக்டர்னே இல்லையா? அப்புறம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டா நீ வந்து கன்ஃபர்மேஷன் உனக்கு கொடுத்துட்டேன், நீ மெம்பர்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆகப்பெரிய முட்டாள்தனமே இல்லையா? மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்றதுக்கு ஒரு அர்த்தமே இல்லையா? புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே ஆசாரியர்களாக லேவியராக ஆண்டவர் நியமித்திருக்க, இங்கே ஆயர்கள்னு சொல்லி சாக்ரமெண்ட்டு பிரசங்கம் பண்ண வந்தால் கூட அந்த மேடையில் ஏறுறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது, இங்கே கீழே நின்று தான் பேசணும், ஆயருங்க மட்டும்தான் மேலே நின்று பேசணும்,
இது ஒரு மோசமான கேடுகட்ட செயல் இல்லையா? வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு காமனாக ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னவும் செய்யுங்க, அதை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அது சரியில்லை அப்படின்றத ஒத்துக்க மாட்டிங்களா மிஸ்டர் ஆர் ஸ்டான்லி அவர்களே? சொல்லுங்கள். இதெல்லாம் ராங் டாக்டரின்ஸே இல்லையா? ஓ, இதெல்லாம் டாக்டரே இல்லையா? சுவிசேஷம் சொல்ல போனோம் அப்படின்றது முக்கியமா, இல்லை சொத்தெல்லாம் பாதுகாக்கணுன்றது முக்கியமா? எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க? அவங்க சொத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு, அப்புறம் கமிட்டி மெம்பர்ஸ் எலெக்ஷன் இதெல்லாம் வச்சு. இதெல்லாம் டாக்டர்னே இல்லையா? கள்ள உபதேசம் சிஎஸ்ஐ மூலமாக வரவே இல்லையா? தொங்கலான போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றினா ராங் டாக்டரின் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? சிஎஸ்ஐ ராங் டாக்டர்னே வரல அப்படின்னு சொல்கிற துணிகரம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்கள் சவுண்ட் டாக்டர்னா? நீங்களாம் சவுண்ட் டாக்டர்னா? உண்மையிலே எனக்கு புரியல. ஏன்னா உங்களை நீங்களே சவுண்ட் டாக்டர்னு பேசிக்கிறீங்களே, இது என்ன சவுண்ட் டாக்டர்? ரட்சிப்பு, சுவிசேஷம், மறுபடியும் பிறத்தல், புது சிருஷ்டி கான்செப்டே இல்லை. குழந்தையில தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுக்குறது, வளர்ந்தோடனே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணால் ஓகே போ பாஸ் அப்படின்றது. இதுக்கு மேலே ஒரு ராங் டாக்டரின் தேவையா? அவன் வந்து அந்த இன்னும் வந்து ஒழுங்காக டெய்லி அந்த ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்லையும் 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் சங்கீதம் பாடுவோம், விசுவாச பிரமாணம், அதுக்குள்ளே கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிறாங்கல்ல. இங்கே அது இல்லைல்ல, நீங்கள் விட்டுட்டோம்ல. அவங்க வாசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்காமல் விட்டுட்டோம்ல. அப்போ அந்த பிள்ளைய வந்து குளிப்பாட்டின தண்ணி தான் கொட்டணும், பிள்ளையும் கொட்டியாச்சு. we have thrown the baby also with the bath water. அதாவது பெந்தகோஸ்தெல்லாம் ஒரு குழந்தைய கழுவிட்டு தண்ணியை தூர ஊற்றாமல் குழந்தையும் தூக்கி ஊற்றிட்டாங்கன்றாங்க. ஓகே, உண்மைதான். ஆனால் சிஎஸ்ஐ அதை செய்யலை, சிறப்பாக செஞ்சதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் செம ஜோக்கு. குழந்தை மேலே தண்ணியை தெளித்தா குழந்தைய கழுவிட்டதாக சொல்கிற சிஎஸ்ஐ கரெக்டாக இருக்குது. சவுண்ட் டாக்டரின், ஸ்ட்ராங் டாக்டரின், வெரி குட் டாக்டரின். தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு அவங்க வேணும், அவங்களுக்கு இவங்க வேணும். பெண்டிகாஸ்டல்ஸுக்கு நான் பெண்டிகாஸ்டல்ஸ் வேணும், நான் பெண்டிகாஸ்டல்ஸுக்கு பெண்டிகாஸ்டல்ஸ் வேணும். இது 2 பேரும் வேணும். இந்த 2 பேரும் என்னைக்கு தங்களுடைய குறைகளையும் நிறைவுகளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு ஒரு உடன்பாட்டிற்குள் வர்றாங்களோ, அதை ஒரு பரிசுத்தமான விவாகம்னு நான் சொல்லுவேன், ஹோலி மேட்ரிமோனி. அது வர்றது தான் இந்த நம்ம எழுப்புதல்னு சொல்கிறதுனுடைய கடைசி கட்டமாக இருக்கும். ஓ, ஹோலி மேட்ரிமோனி, பரிசுத்த விவாகம். அந்த விவாகம் நடந்தாதான் எப்படி சவுண்ட் டாக்டர் எப்பா எழுப்புதல் இப்படி சிஎஸ்ஐயும் பெந்தகோஸ்தையும் சிபிஎம்மும் ஒரு விவாதத்துக்குள்ளே எப்படி வரும்? இவங்கெல்லாம் அங்கி போட்டு, அவங்கெல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டு, அவங்கெல்லாம் நகையை கழட்டி அப்படி வருமா? எப்படி? இல்லை குழந்தை ஞானஸ்நானத்தை இந்த பெண்டகோஸ்டலிசம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெருங்கூட்ட மக்கள் வந்து அதை அங்கீகரிக்கணும். பரிசுத்த விவாகம்னா என்ன? ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இப்போ இவங்க அதை அங்கீகரித்து வரணுன்றீங்களா? இல்லை அவங்க மீசையை வலிச்சிடணும், ஆர்னமெண்ட்ஸ் எதுவும் வைக்கக்கூடாது, டைம் பீஸ் வச்சு தான் நீங்கள் டைம் பார்க்கணும், கல்யாணம் பண்ணக்கூடாது ஊழியம் பண்ணுறவங்க, இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு இவங்க விவாகம் பண்ணணுமா? இல்லை இவங்க குழந்தை ஞானஸ்நானம், எலெக்ஷன் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு விவாகம் பண்ணணுமா? இல்லை சம்மந்தமே இல்லாமல் என்எல்ஏஜி டி மோகன் அவர்கள் ஏஜி ஸ்தாபனத்தில் இருக்கிறேன்னு சொல்லி தனியாக அவர் பேரில் ஒரு ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம இதில் ஜமீன் பல்லாவரத்தில் அவ்வளோ பெரிய இடத்துக்கு 20 வருஷத்துக்கு லீஸுக்கு ரொம்ப சொற்ப அமௌண்ட்டுக்கு எடுத்து அப்படியே பரம்பரையாக போகலான்னு பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு உபதேசத்துக்குள்ளே சிஎஸ்ஐயும் சிபிஎம்மும் வரணுமா? இல்லை எப்படி பரிசுத்த விவாகம் நடக்கும்? எப்படி உங்கள் எழுப்புதல் வரும்? முதல்ல ஜிபிஎஸ் ராபின்சனும் நீங்களும் ஒத்துப்ப முடியுமா? இப்படிலாம் நான் கேள்வி கேட்டால் நான் ஒரு முட்டாளுங்க. ஏன் தெரியுமா? எப்படி பரிசுத்த விவாகம் வரும் அப்படின்னு அவர் ஏற்கனவே செஞ்சு காட்டினது தான். யார்? ஆர் ஸ்டான்லி. அதையும் நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டோம் தான். அதுலேருந்து ஒரு சின்ன பகுதியை இப்போ போடுறேன். இவர் சவுண்ட் டாக்டரின் மற்றவங்களெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவார்? ஃபுல் காஸ்பிளா? அவன் ஆஃப் காஸ்பிள் கூட கிடையாது, அவன் காஸ்பிளே கிடையாதுன்னு அசிங்கமாக பேசுவார், ரொம்ப ஏளனமாக பேசுவார். அப்படிப்பட்ட ஆள் தான் இவர். எப்போ தெரியுமா? இப்படி இருக்கும்போது. இப்போ இப்படி மாறிட்டார். எப்படி? டை அடிச்சு நல்லா பளபளன்னு மாறினார்ல. மாறினதுக்கப்புறம் எப்படி விவாகம் பண்ணார்? இவர் எதிர்த்தார். என்ன எதிர்த்தார்? இந்த பரலோகத்துக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப மோசமான பொய்ன்னு சொல்லக்கூடிய ஆள் தான் ஆர் ஸ்டான்லி. ஆனால் அதே நபர் இன்னைக்கு இந்த பேட்டியில் டிஜிஎஸ் ஐயா பயங்கரமாக இருக்குது, நானும் அவரும் பயங்கரமாக அந்நிய பாஷையில் பேசியிருக்கோம். எப்படி பரலோகத்துக்கு போனேன்னு பொய் சொன்ன ஒரு நபர் கூட எப்படி நீங்கள் விவாகம் பண்ண முடியுது? அதுக்கு பேர் தான் எழுப்புதலா? இல்லை அந்த நபர் அவ்வளோ மோசமான அவ்வளோ விஷயங்களை பேசியிருக்க, அவர் சூப்பர் நீங்கள் வெளியில் மக்கள்கிட்ட எப்படி பேச முடியும்? எழுப்புதல் வந்துருச்சா? சரி, இப்போ தரிசனம் பார்த்தேன், அது பார்த்தேன், இது பார்த்தேன்னா வேஸ்ட்டுன்னு சொல்கிறவர்
என்ன பண்ணாருன்னு பாருங்க. அவர்களை ஒரு மணமகளாக ஆண்டவர் அலங்கரித்து வைத்திருப்பதை பார்த்தேன் என்று சொன்னார்கள். மணமகளாக அலங்கரிக்கிறதுனா சிவப்பு கலர் சாரி, கிரீன் கலர் பார்டரு, ஃபுல் ஜரிகை, இதானா? பின்னாடி ஆனால் மகிமைக்குரிய ஸ்தலத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இன்னும் அந்த ஒரு வினாடி தானா? அங்கே கண்ணை திறந்த ஒரு வினாடிக்குள்ளே இவ்வளோ சீன் நடந்து இன்னும் ஒரு வினாடி இப்படி அந்த சீனே நடந்துட்டு இருக்கா? அப்பா இது வந்து பயங்கரமான திறமை தான்ப்பா. இந்த தரிசனத்துக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். எங்களுடைய நம்ம ராஜ் மோட்டார்ஸ் அண்ணா யார் பேர் என்ன, நம்ம அவங்க அக்கா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே ஜலஜாவுடைய அக்கா ஜெயந்தி அக்கா ஒரு தரிசனம் பார்த்துருக்காங்க. இவள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன தெரியல, அவள் ஏற்கனவே 90 ராபின்சனை கல்யாணம் பண்ணா. இப்போ ஒரு மனவாட்டியாக, அவங்க சொன்ன வேர்டு மனவாட்டியாக மனவாளனை அவள் சந்திக்கிறா என்று கர்த்தர் எனக்கு சொல்கிறாரு அப்படின்னு. அதுதான் இவங்க சொல்கிறாங்க ஒரு கல்யாணம் அப்படின்றாங்க. கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லை கையை உயர்த்துங்க, கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த தரிசனத்தை கொடுத்த ஆண்டவருக்கு, வேதத்தின்படியான ஆண்டவருக்கு இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, அந்த தரிசனத்தை அந்த பால் தினகரன்ற ஒரு நபருக்கு எந்த ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த ஆண்டவருக்கு கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி தானே ஸ்டான்லியோட உபதேசம், ஸ்டான்லி அவர்களுடைய உபதேசம் அப்படி தானே? நான் சொல்லலை, அவர் சொன்னது தான். காஸ்பலே கிடையாது, ஆஃப் காஸ்பல், சவுண்ட் டாக்டரின். நான் சவுண்டாக தான் பேசுவேன், எல்லாமே பிப்ளிக்கலாக தான் பார்க்கணும். கிண்டர் கார்டனுக்கு கீழேன்னு பேசினேன். ஸ்டான்லியோட உபதேசத்தின்படி அவருக்கு சொப்பனத்தையும் தரிசனத்தையும் காட்டினது வேறு ஆண்டவர் தானே. அந்த ஆண்டவருக்கு தானே கையை உயர்த்தி மகிமையை செலுத்த சொல்கிறாங்க. இப்போது 52 வருஷம் இன்டர்நேஷ்னல் பைபிள் ப்ரீச்சர் பண்ணுற வேலை பாருங்கள். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாவம், மனுஷனால் தூக்கவும் முடியல. தூக்காமல் இருந்தால் இவங்கெல்லாம் கோச்சிப்பாங்க. இவங்களோட சேர்ந்து ஊழியன்ற பேரில் அட்டூழியம் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறது, இப்படி அரைகுறையாக கையை தூக்குறார். நான் உண்மையாக கேட்குறேன், ஸ்டான்லி அவர்களே, உங்களுடைய உபதேசம் நிச்சயமாக தப்பு தான். நீங்கள் ட்ரினிட்டி வேறு கடவுளை கும்பிடுறீங்க, எல்லாம் ஓகே. ஆனாலும் நான் பைபிள் வசனத்தை ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ சீப்பாக பேசுகிறவங்களோட கை கோர்த்துறீங்களே, என்னது இது? இதுலேருந்து என்ன தெரியுது? உங்கள் தேவன் யாருன்னு தெரியுது, வயருன்னு தெரியுது. மனம் திரும்புறதுன்னா திரும்பிக்கங்க. ஓகே, சூப்பரில் கை கோர்த்து பரிசுத்த விவாகம் பண்ணார் பார்த்தீங்களா? விவாகம். பால் தினகரன், ஜிபிஎஸ் ராபின்சன் இவங்க 2 பேர் கூட சேர்ந்து விவாகம் பண்ணார். இப்படி ஏன் எழுப்புதல் இன்னும் வரல பாஸ்? நீங்கள் இப்படி மட்டும் இல்லை, இப்படி கூட விவாகம் பண்ணீங்க தெரியும்ல. எசேக்கியா பிரான்சிஸ் சிரிப்பு உபதேசம், கேட்கப்பக்கேன்னு பெண்களை சிரிக்க விட்டு உருளை விட்டு பரல விட்டு வீடியோ எடுத்து மார்க்கெட்டிங் போட்டு பணம் சம்பாதிச்சிருக்காரு. அந்த நபர் கூட கை கோர்த்தார், பரிசுத்த விவாகம் பண்ணார். விவாகம். ஆனால் எழுப்புதல் ஒன்றையும் காணும். என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்ன லெவலில் இருக்காங்கன்னே தெரில. சவுண்ட் டாக்டரின் அப்படின்னு ஊரை ஏமாற்றிட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாமா? ஏன்னா இந்த இப்படி ஆன அப்புறம் பரிசுத்த விவாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லா ராங் டாக்டரின்ஸோட. இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். இப்படி இந்த ராங் டாக்டரினோட சேர்ந்து பரிசுத்த விவாகம் பண்ணணும், எழுப்புதல் வரும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பரிதவிக்கப்பட்டவர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவில் யாரும் இல்லை. அதனால் இன்றைக்கே மனம் திரும்பி ஆண்டவரேன்னு அவருடைய வார்த்தையை எடுத்து அவர் பக்கம் திரும்ப போகிறீங்களா, இல்லை இப்படி ஏதாவது காமெடி பின்னாடி போய் பரிசுத்த விவாகம் பண்ண போகிறீங்களான்னு பார்த்துக்குங்க. உங்கள் இஷ்டம். பாய்.